ஆஸ்திரேலியாவில் நடந்த இந்த நிகழ்வுல இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அகமது அல் அஹமது என்ற நபர் அந்த துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் போய் அவரை பிடித்து துப்பாக்கியை பிடுங்கி ஆஸ்திரேலியாவில் காப்பாற்றிய நபரை போய் மருத்துவமனையில் அந்த நாட்டின் பிரதமர் போய் சந்திக்கிறார். நம்ம நாட்டில் பிரதமர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு கூட வரல. நடிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்வதற்கு ட்விட்டர் போடுறதுக்கு நேரம் இருக்கு. இந்நாட்டுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து துணிச்சலோடு போய் பல உயிர்களை காப்பாற்றிய அது போன்ற சகோதரர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதா? ஆஸ்திரேலியாவில் யூதர்கள் தீப திருநாளுக்காக பாண்டி என்கின்ற ஒரு கடற்கரையில ஒன்று கூடி மத வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமாக மனிதாபிமான அற்ற அடிப்படையில் 2 நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 15 நபர்கள் அந்த இடத்துல பலியாகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த செயலை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் அதில் ஈடுபட்ட 2 நபர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த இஸ்லாமியர்களாக இருப்பதனால் இது போன்ற சம்பவங்கள் வரும்போது அவ்வப்போது மத வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நபர்களுக்கு இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிற மார்க்கம் போன்று சித்தரித்து அதனோடு முடித்து போடக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் அவ்வப்போது நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்த இந்த நிகழ்வு அங்கே உள்ள மக்கள் அங்கே உள்ள ஊடகத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்லாமியர்களை தீவிரவாத சம்பவத்தோடு இஸ்லாமிய சமூகத்தோடு ஒப்பிட்டு அந்த நிகழ்வு நடைபெறவில்லை. மாறாக இந்த தீவிரவாத செயல் என்பதை வன்மையாக கண்டித்திருக்கிறாங்க. இது போன்ற சமூக வலைத்தளங்களில் பதியப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிகழ்வை இஸ்லாமியர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை பிறர் நலம் நாடுவது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவக்கூடிய முதன்மையான செயல், ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம், கல் இருக்குது, முள் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் அதை பொதுமக்களுக்கு இடையூறு தராத வண்ணம் அதை அகற்றிட்டு போகணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம். அதே நேரத்தில் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவர் போலாவார். அநியாயமாக யார் ஒரு மனிதரை கொலை செய்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்தவருக்கு சமம் என்று திருமறை குரானில் சொல்லி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு. இப்படிப்பட்ட இந்த திருமறை குரானை ஒருத்தர் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டார் என்றால் இது போன்ற சம்பவத்தில் யாரும் ஈடுபட மாட்டாங்க. என்னதான் அவர்கள் மீது வெறுப்பு இருந்தாலும் சரி, சட்டத்தை தன் கையில் எடுத்து செயல்படக்கூடாது. அதற்கென்று சில சட்டங்கள் அந்தந்த நாட்டுக்குண்டான சட்டங்கள் இருக்கும். அந்த நாட்டில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த நாட்டில் நம்ம வாழ்கின்றோமோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த நாட்டுடைய ஜனநாயகத்தின் அடிப்படையில் தவறுகள் செய்திருந்தார்கள் என்றால் அதற்கு அவர்கள் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கலாமே ஒழிய சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துறது, இது போன்ற அவர்களை அநியாயமாக கொலை செய்வது, இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படலை. இஸ்லாமிய மார்க்கமும் இதை ஒருபோதும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையாக இல்லை. அதனால தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் இதை ஒருமித்த குரலாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். இது எங்கே நடந்தாலும் சரி, இது எந்த நாட்டிலே எந்த இடத்துல எங்கே நடந்தாலும் இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு போர்வையில் நடந்தால் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வன்மையாக கண்டிக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்குது. அதே நேரத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கும்போது தனிப்பட்ட நபர் தாக்குதல் செய்தால் இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்றுதான். இதை சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. இதை ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள், பொதுவான நபர்கள், இதற்கான அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அதற்கொண்டு இரும்பு கரம் கொண்டு தடுப்பதற்கு முற்படுறாங்க. ஆனால் இதே ஒரு அரசாங்கமாக செய்தால் அதை கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. அது போன்ற நிகழ்வை எல்லாம் நம்ம சமீபத்தில் இந்த பாலஸ்தீன நாட்டில் காசா பகுதியில் நடந்த நிகழ்வை எல்லாம் அந்த இஸ்ரேல் அரசாங்கம் இராணுவ அதிகாரிகளை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ற குழுவை தாக்குறன்ற பேரில் அவர்கள் பொதுமக்களை, குழந்தைகளை, வயசானவர்களை, பெண்களை,
அது மாதிரி வசிக்கக்கூடிய இடங்கள்ல குண்டுகளை போட்டு அநியாயமாக படுகொலையில் செய்திருந்தாங்க. இதையெல்லாம் பல நாடுகள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்களே தவிர, கண்டன அறிக்கை விட்டு கொண்டிருந்தாங்களே தவிர, இதை வந்து தடுப்பதற்கான எந்த ஒரு முன் ஏற்பாடுகளையும் பல நாடுகள் செய்யல. அது சொற்பமான மனிதாபிமானம் மிக்க ஒரு சில நாடுகள் இதற்காக குரல் கொடுத்தார்கள். ஐநா சபையில் இதற்காக புறக்கணித்தார்கள். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வரக்கூடிய சமயத்தில் இந்த சம்பவத்தை அவருக்கு சுட்டி காட்ட வேண்டும். நீங்கள் காசா பகுதியில் நடந்து கொண்ட கொடூரமான அந்த மனிதாபிமானற்ற செயல் மனிதாபிமானத்துக்கு அற்றது, உங்களுடைய பேச்சுக்களை அவையிலிருந்து கேட்பதற்கே தகுதியற்றது அப்படின்னு சொல்லி பல நாட்டுடைய பிரதிநிதிகள் புறக்கணிச்சுட்டு போனாங்க. ஆனால் இதே மாதிரியான பல நாடுகள் அதை வேடிக்கையும் பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ இப்படி வந்து பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த பாகுபாடுகளை இல்லாமல் யாராக இருந்தாலும் அதை கண்டிக்கணும், அதை இரும்புக்கரம் கொண்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் இதுதான் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதே போன்று ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவத்தையும் இதே மாதிரியான கொடூரமான தாக்குதல் இந்தியாவிலும் பஹல்காம்ல நடந்தது. இந்த பஹல்காம்ல இதே போன்றான இந்த துப்பாக்கி சூடு தான் நிகழ்த்தினாங்க. இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பல நபர்கள் அவங்க கொல்லப்பட்டார்கள். இப்படி கொல்லப்பட்ட இந்த நிகழ்வை யதார்த்தமாக நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் நடந்த நிகழ்வையும் ஆஸ்திரேலியாவில் நடந்த நிகழ்வும் ஒரே மாதிரியான ஒரு நிகழ்வு தான். பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கலை அப்படின்னு சொன்னால் உடனடியாக சமூக வலைத்தளங்களில் மத வெறுப்பு பிரச்சாரமாக அதை மாற்றலை. மத வெறுப்பு பிரச்சாரமாக மாற்றாமல் அவர்கள் வந்து யூதர்களா, கிறிஸ்தவர்களா, இஸ்லாமியர்களா பார்த்து சுட்டார்கள். அவர்கள் வந்து மிகப்பெரிய பயங்கரவாதி, ISIS தீவிரவாதிகள், அந்த நாட்டிலேருந்து ஊடுருவி வந்துட்டாங்க, இந்த நாட்டிலேருந்து ஊடுருவி வந்துட்டாங்க, இவர்களுடைய உடையை கலைந்து பார்த்து சுட்டார்கள், இவர்களுடைய பெயரை பார்த்து சுட்டார்கள் என்று அந்த நாட்டுடைய மக்கள் சார்பாக இது போன்ற ஒரு பொய்யான தகவல்களை பரப்பவில்லை. இதே பஹல்காம் தாக்குதலை பாருங்க. பெஹல்காமிலையும் இதே மாதிரியான அநியாயமான தாக்குதல் தான் நடந்தது. அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அப்போது உலக மக்களுக்கு, ஊடகங்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைப்பதற்கு முன்பாகவே சமூக வலைத்தளங்களில் எப்படி இதை வந்து செய்தியாக பரப்புனாங்க அப்படின்னு சொன்னால், உடனடியாக வந்து செய்தி எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் வந்து துப்பாக்கியை கொண்டு வந்து பார்த்துட்டு நீ வந்து இந்துவா முஸ்லீமா என்று பார்த்து சுட்டாங்க. ஆடையை கலைந்து அவர்கள் சுன்னத் செய்திருக்கிறார்களா என்பதை பார்த்து கேட்டு கேட்டு சுட்டார்கள். கொடூரமான மத வெறுப்பு காரியமாக இஸ்லாமிய தீவிரவாதம் என்றெல்லாம் சமூக ஊடகங்களில் பரப்பி விட்டாங்க. அந்த நாட்டில் நடந்த நிகழ்வு இதுவும் ஒன்று தான். ஆனால் இங்கே உள்ள மத வெறுப்பு பிரச்சாரம் சமூக ஊடகங்களில் எப்படி அதை கொண்டு போனாங்க? இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத வெறுப்பு பிரச்சாரமாக கொண்டு போய் இதை வைத்து ஒரு கலவரம் உண்டு பண்ண முடியாதா? இதை வைத்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது பழியை போட்டு அவர்கள் ஏதாவது எதிர்வினையாற்றி அதன் மூலமாக நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஒற்றுமையோடு அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு மத்தியில் பிளவை உண்டு பண்ண மாட்டோமான்னு இதை வந்து ஒரு பிரச்சாரத்தை மையமாக வைத்து நடத்துனாங்க. ஆஸ்திரேலியா நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய நிகழ்வு என்ன? 2 நபர் சேர்ந்து சுட்டிருக்கிறாங்க. அது அந்த இஸ்லாமிய சமுதாயம் பொறுப்பேற்க முடியாது. அது அவரை சார்ந்தது. அவர் என்ன மனநிலையில் சுற்றிருந்தாலும், அவர் எதற்காக சுற்றிருந்தாலும் இது காட்டுமிராண்டித்தனம். இந்த செயல் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய சம்பவமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன, இஸ்லாத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இதை ஒப்பிட்டு சொல்லலை. இதை வந்து அதற்காக முடிச்சு போட்டு சொல்லலை. அதற்கு பல பொய்களை புனைந்து பேசலை. அதை அவர் எப்படி கேட்டு சுட்டாங்க, எப்படியெல்லாம் அதை வந்து நடத்தினாங்கன்னு இப்படிலாம் சுடலை. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இதில் பார்க்கக்கூடியது என்னென்னா, ஆஸ்திரேலியாவில் நடந்த இந்த நிகழ்வில் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அகமது அல் அஹமது என்ற நபர் அந்த துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் போய் அவரை பிடித்து துப்பாக்கியை பிடுங்கி உயிர் பிழைத்தால் போதும் என பலரும் ஓடிய நிலையில் தைரியமாக துப்பாக்கிதாரியை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார் பழக்கடைக்காரர் அகமது அல் அகமது. உயிரை துச்சமென மதித்து இவர் செய்த காரியத்தால் பலரின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இதனால் இவர்தான் நிஜ ஹீரோ என இணையத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அந்த நபரிடமிருந்து துப்பாக்கியை போராடி பிடுங்கிய அகமது அதே துப்பாக்கியை வைத்து தாக்குதலை நடத்தியவரை அந்த இடத்திலிருந்து விரட்டினார். ஆனால் அகமதுவின் காலிலும் 2 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தன. பல நபர்களை சுட்டு வீழ்த்து கொண்டிருக்கும் போது பல உயிர்களை அதன் மூலமாக காப்பாற்றினார் என்பதை ஊடகங்கள் வாயிலாக பார்க்கிறோம். அதை காணொலி காட்சியாகவும் எடுத்து காட்டினாங்க. பார்க்கும்போதே அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய
ஒன்றாக இருக்கு. பல பேரை சுட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய துப்பாக்கியை பிடிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு அசாத்திய ஒரு தைரியம் இருந்தா தான் அதை போய் செய்ய முடியும். அப்படின்னா செய்ய முடியாது. ஆனாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, அநியாயமாக சுட்டு கொலை செய்யறான், நம்மளால் முடிந்ததை ஏதாவது செய்யணுமேன்னு போய் அதை செஞ்சார். அதே நாட்டு மக்களால் அவர் ஹீரோ அளவுக்கு போற்றப்படுறார். But we hope he will be fine. He's a hero. 100% he's a hero. அந்த நாட்டு அரசாங்கத்தால் ஹீரோ அளவுக்கு புகழ்ந்து தள்ளப்படுறாங்க. அவருக்கும் அந்த குண்டு தாக்குதல் நடந்து அந்த கையே செயல்பட முடியாத அளவுக்கு சூழல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்படி அனுமதித்த அந்த நபரை அந்த நாட்டுடைய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் அவர்கள் போய் நேரில் சந்திச்சு, நீங்கள் செய்த செயல் மிகப்பெரிய ஒரு வீரதீரமான செயல், ஒரு Very strong. Thank you very much. Heart is strong. Thank you. Your courage is inspiring. Thank you very much. ஹீரோ செய்வதை போன்று செஞ்சிருக்கீங்கன்ட்டு அவரை போய் நேரில் போய் நலம் விசாரிச்சு அவரை பாராட்டிட்டு வராங்க. அந்த நாட்டு மக்களும் அவரை ஹீரோ போல பாவித்து செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க, பாராட்டுறாங்க. ஆனால் இதே இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதே பஹல்காம் தாக்குதலில் காப்பாற்றினவர்களில் பல நபர்கள் அந்த காஷ்மீர் பகுதியில் அந்த சுற்றுலா தலத்தின் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மாநிலத்தில் உள்ள அந்த பகுதியில் உள்ள மக்கள் பல பேர் இஸ்லாமியர்கள். அந்த மாதிரி குண்டுவெடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது பிள்ளைகளை, பெண்களை, முதியோர்களை அவர்களை காப்பாற்றி தோளில் தூக்கிட்டு போய் அவருடைய வீட்டில் உட்கார வச்சு இது மாதிரி பல நபர்கள் அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து பல குடும்பங்களை, பல நபர்களை காப்பாற்றியிருந்தாங்க. ஆனால் இப்படி காப்பாற்றின விஷயத்திற்கு என்ன மாதிரியான பெயர்கள் இங்கே வந்தது? எது இந்த காப்பாற்றின செய்தியை கொண்டு வந்து சேர்த்தாங்களா? இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஒரு வீரதீரமாக போய் பல நபர்களை காப்பாற்றி கொண்டு வந்தார், அவருக்கு நாங்கள் பாராட்டுறோம். இப்படி ஏதாவது இன்னைக்கு சமூக ஊடகங்களில் இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் முதன்மையாக வந்ததே, சுட்டவர் ஆடையை கலைந்தெல்லாம் இந்துவா முஸ்லீமா என்று கேட்டு சுட்டார் என்றெல்லாம் முதன்மையாக செய்தி பரவி உலக மக்கள் அனைத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்களே, அதை காப்பாற்றியவர்கள் பல பேர் இஸ்லாமியர்கள். அந்த இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு பாராட்டுறோம். உயிரை துச்சமாக மதித்து ஒரு துணிச்சலோடு பல உயிர்களை காப்பாற்றினாங்க. மலை பிரதேசத்தில் தோளில் சுமந்து கொண்டு பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறாங்க என்று யாராவது பாராட்டினாங்களா? அரசின் சார்பாக அவர்களை போய் நேரில் போய் சந்தித்து இதற்காக ஏதாவது ஒரு பாராட்டு தெரிவித்தாங்களா? நாட்டுடைய கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அவரை போய் சந்தித்து ஏதாவது அவர்களுக்கு பாராட்டினாங்களான்னா அதை பார்க்கவே முடியலை. ஆனால் அந்த ஆஸ்திரேலியாவில் காப்பாற்றிய நபரை போய் மருத்துவமனையில் அந்த நாட்டின் பிரதமர் போய் சந்திக்கிறார். நம்ம நாட்டில் பிரதமர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு கூட வரல. பிரதமர் இது தீவிரவாத செயல்களால் ஈடுபடக்கூடிய நபர்களால் இது நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் இந்தியா நாட்டின் ஒரு குடிமகனாக ஒரு இஸ்லாமிய சமுதாய தோழன் பல உயிர்களை காப்பாற்றிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்படின்னு நடக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து ஒரு பாராட்டு கிடைச்சதா? நேரில் போய் சொல்லாட்டாலும் ஒரு ட்விட்டு போடப்பட்டதா? நடிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்வதற்கு ட்விட்டு போடுறதுக்கு நேரம் இருக்கு. இந்நாட்டுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து துணிச்சலோடு போய் பல உயிர்களை காப்பாற்றிய அது போன்ற சகோதரர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதா? இல்லையே. இதுதான் நம்ம இந்தியாவில் ஆட்சியாளர்கள் நிலையும் இந்தியாவில் இது போன்ற பாசிச சித்தாந்தம் உடைய மக்களுடைய நிலைகளையும் அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா போன்ற அந்த மக்களுடைய மனநிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டக்கூடிய நபர்கள் பாடம் பெறக்கூடிய ஒரு சம்பவமாகவும் அதே நேரத்தில் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய சம்பவமாகவும் இருக்குது என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.